ஹாய் ஹாய் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே கோ குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க கம்பெனி விசிட் பண்ண கிளம்புறாங்க. ஸோ தன்னுடைய ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் டைமாக கம்பெனிக்கு போகிறதால ஹீரோமே அவங்களுக்காக விஷ் பண்ணிவிட்டு அதோட அவங்க குழந்தைகிட்ட சொல்லி அம்மாவுக்கு விஷ் பண்ண சொல்ல அந்த குழந்தையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர க்யூட்டாக அவங்க அம்மாவுக்கு விஷ் பண்ணி மிஸ் யூலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஸோ இவங்களும் பயங்கர ஹாப்பியாக அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அவங்க கம்பெனிக்கு போனா அவங்க கம்பெனியில் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒருத்தி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவருடைய பேர் வந்து ஜூஷி. இவ தான் நம்ம ட்ரமோடி வில்லி பொண்ணு. அங்கே வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பிடிச்சாடிச்சு. எதுக்காக எனக்கு காலையிலே காஃபி வரலன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோ என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்ஸஸ்கோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் பார்த்துக்கிட்டே தான் உள்ள வராங்க. என்ன இவ ரொம்பவே அதிகாரம் பண்ணிட்டு இருக்காள், யாரா இருப்பான்னு சொல்லி பக்கத்தில் போகலான்னு பார்க்கும்போது அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி பொண்ணு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க தான் இந்த கம்பெனிக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா பாருங்க, எங்க பாஸோட வைஃப் மிஸ்ஸஸ் கோ ரொம்பவே கோவமா இருக்காங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறா. இவங்களுக்கா ஒண்ணுமே புரியல. நம்ம தானே மிஸ்ஸஸ் கோ, நம்ம புருஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வைஃப்னா அது நம்ம மட்டும் தானே, யாரா இவ நம்ம கம்பெனில வந்தா நம்மளோட பேரை யூஸ் பண்றாளேன்னு சொல்லிட்டு இவங்களும் யாருன்னு பார்க்கலான்னு பக்கத்துல போனா அந்த சூஷியை பாக்குறாங்க. ஆக்சுவலி அந்த சூஷி வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் கூட படிச்ச அவங்க கிளாஸ்மேட் பொண்ணு தான். சூஷி நீ ஏன்னு சொல்லி கேட்கும் போது அவளும் ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே, ஏய் நீ தான் என் கம்பெனிக்கு புதுசா வந்திருக்க இன்டர்னா, உன் நிலமா இந்த அளவுக்கு வரும்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம படிக்கும் போது உன்னை காலேஜ்ல கூட்டிட்டு வரதுக்கும் கூட்டிட்டு போகிறதுக்கும் உனக்குன்னு ஒரு வேலைக்காரங்களே இருந்தாங்க. ஆனா இப்போ நீயே வேலை கேட்டு என்னுடைய கம்பெனிக்கு வந்திருக்கன்னு ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்கவும் அதுக்கு ஹீரோயினும், என்ன நீ நானும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, உன் மனசுல என்ன இந்த கம்பெனிக்கு முதல்ல நீ நினைப்பா, எதுக்கு இப்படி வெத்த அறத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. ஏய் நான் எதுக்கு அறத்தெல்லாம் பண்ண போறேன், நான் தான் இந்த கம்பெனி சிஇஓடைய வைஃப் மிஸ்ஸஸ் கோன்னு சொல்றா. இங்க பாரு, நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்பி மத்தவங்க வேணா ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன், ஏன்னா நான் தான் உண்மையான மிஸ்ஸஸ் கோன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த சோஷியும் ஹீரோயினும் தன்னை மாதிரியே பொய் சொல்றாங்க நினைச்சு, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அவங்க லெவலை ரீச் பண்ணிக்க என்ன வேணாலும் பொய் சொல்லுவீங்கல்ல, நீ நம்புறியோ நம்பலையோ நான் தான் மிஸ்ஸஸ் கோ, இருடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய ஹஸ்பண்ட் கோ வந்துருவாரு, அவர்கிட்ட சொல்லி உன்னை ஃபயர் பண்ண வைக்கிறேன்னு சொல்லும் போது, எது நீ என்ன ஃபயர் பண்ண வைக்க போறியா, எங்க தைரியம் தான் பண்ணு பார்க்கலான்னு சொல்லி அவங்க ஃபோன் எடுத்து அவ கிட்ட கொடுத்து ஹீரோவுக்கு கால் பண்ண சொல்றாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த சோஷியோடைய அல்ல கைங்கெல்லாம் அங்கே வந்து ஹீரோனுடைய ஃபோனை பிடிங்கி, என்ன நீ தான் மிஸ்ஸஸ் கோன்னு கிளைம் பண்ண பார்க்குறியா, உனக்கே சிரமோ, நாங்களே கால் பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க ஃபோன்ல இருந்த ஹஸ்பண்டுங்கிற நம்பருக்கு கால் ட்ரை பண்ணுவோம், ரிங்கு போயிட்டே இருக்கு, ஆனால் ஹீரோ எடுக்கவே மாட்டேங்கிறாரு. உன் ஹஸ்பண்டுக்கு கால் அட்டன் பண்ணி பேசக்கூட தைரியம் இல்லை போல, இதுலேயே தெரியுது நீ ஃபேக்குங்கிறது, ஒழுங்கா நீ பண்ணது தப்புன்னு சொல்லி எங்க மேம் முன்னாடி நீல் பண்ணி அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாளுங்க. எது நான் மன்னிப்பு கேட்கணுமா, நான் மன்னிப்பு கேட்கிற அளவுக்குலாம் இவளுக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லும் போது எவ்வளவு திமிர பாத்தீங்களா, இவளுக்கு வேற எதுவும் இல்லை, இவ்வளவு நானும் ஒன்னா தானே படிச்சோம், அதான் கோ மாதிரி ஒரு ரிச்சான பர்சனை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா இவ சாதாரண எம்ப்ளாயா என்னுடைய கம்பெனிக்கே வந்திருக்காளையா, அதனால தான் என் மேல இருக்கிற ஜலஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் எந்தவித ரியாக்டும் பண்ணாம ரொம்பவே திமிரா நின்றுட்டு இருப்பாங்களா. அது அவளுக்கு பயங்கர இரிட்டேட் ஆகும். ஹீரோயினை ஹியூமிலேட் பண்ண பக்கத்துல இருந்தா தண்ணி எடுத்து ஹீரோயின் மேல ஊத்த போறா. உடனே ஹீரோயின் அவ கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ண அப்ப அந்த தண்ணி கொஞ்சமா அந்த சூஷியோட பேக்ல பட்டுடுது. அதுக்கு அந்த சூஷி ரியாக்ட் பண்றாலும் பண்ணலையோ பக்கத்துல இருந்தா வல்ல கையை ஹீரோயினே செவிலியா ஒன்று வச்சு, எவ்வளவு தைரியம் தான் எங்க மேமோட பேகையே இந்த மாதிரி பண்ணிருப்ப, அவங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் உனக்கு இங்க வேலையே இல்லாம போயிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இதுதான் சான்ஸ். இந்த சூஷியும் இந்த பேக்கை என்னுடைய ஹஸ்பண்ட் கோ பேஷன் பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லிசாங்கிற ஒரு பெரிய கம்பெனியோடைய ஹேண்ட் கஸ்டமைஸ்டு பேக். இது ரொம்பவே காஸ்ட்லி, இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 1 மில்லியன் இருக்கும். இந்த மாதிரி லிமிடெட் எடிஷன் பேக் எல்லாம் உன்ன மாதிரி ஒரு சாதாரண எம்ப்ளாயி லைஃப் லாங் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கவே முடியாதுன்னு சொல்லவும், அப்போ நீ தான் ஃபேக்குன்னு பார்த்தா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பேக் கூட ஃபேக்கா, உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, அந்த லிசா கம்பெனி லாஸ்ட் இயரா ஹேண்ட் கஸ்டமைஸ்டு பேக்கை ஒன்று தான் ரிலீஸ் பண்ணிச்சு, அந்த ஒன்றும் என்னோட வீட்டில் என்கிட்ட தான் இருக்கு, எங்க தைரியம் இருந்தா இவகிட்ட சொல்லி இப்பவே மிஸ்டர் கோக்கு கால் பண்ணி அந்த பேக்கை அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுங்க பார்க்கலான்னு கேட்குறாங்க. அதை கேட்டு அவளுங்களும், என்ன மேடம் அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க அமைதியாவே இருக்கீங்க, இப்பவே மிஸ்டர் கோக்கு கால் பண்ணி அவர் தான் அந்த பேக்கை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம், அப்பதான் இவள மாதிரி ஃபேக்குக்கெல்லாம் புத்தி வரும்னு சொல்லவும் அதை கேட்டு அவளும் தடுமாற ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் போயிட்டு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா, அவர் ரொம்பவே பிஸியா இருப்பான்னு சொல்லி தட்டி கழிக்கும் போது உடனே ஹீரோயினும், அதானே பார்த்தா நீ சொல்றது உண்மையா இருந்தா தானே இந்நேரத்துக்கு அவருக்கு கால் பண்ணிருப்ப, நீ சொல்றதுதான் போயாச்சு, அப்புறம் எப்படி உன்னால கால் பண்ண முடியும், தைரியம் இருந்தா கால் பண்ணிடுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏய் நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, இப்ப என்ன உனக்கு கூதாவுடைய ஹஸ்பண்ட் நிரூபிக்கணும் அவ்வளவுதானே, வேணும்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் என் கூட வாங்க, எங்களுக்கு அமெரிக்க மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான எஸ்டேட் இருக்கு, அங்க உங்களை கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே மேல நம்பிக்கை வரும்னு சொல்லும் போது, அடி பாவியா அது கூட எங்களுடைய எஸ்டேட் தாண்டி அதை கூட விட்டு வைக்காம இப்படி புழுவுறாருன்னு ஹீரோயினும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே சரி போய் தான் பார்க்கலாமேன்னு சொல்றாங்க. உடனே இந்த சோஷியோ ரெஸ்ட் ரூம் பக்கம் வந்து ஹீரோடைய அந்த எஸ்டேட்ல புதுசா பட்லரா ஜாயின் பண்ணியிருக்கா அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நான் தான் மிஸ்ஸஸ் கோரு சொல்லி வச்சிருக்கா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றா. அதுக்கு அவனுமே சரின்னு சொல்ல ஆஃப்டர்நூன் வந்ததும் ஹீரோயினையும் அந்த 2 எம்ப்ளாயும் கூட்டிக்கிட்டு ஹீரோடைய அந்த
மேன்ஷனுக்கு தான் வரா. அந்த மேன்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அந்த எம்ப்ளாயிஸ் 2 பேரும் இவ்வளோ பெரிய மேன்ஷனா நாங்க பார்த்ததே கிடையாது. இந்த எஸ்டேட் ரொம்பவே பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. ஆஹா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்கிட்ட இதை விட பெரிய பெரிய எஸ்டேட்லாம் இருக்கு. நானே என் ஹஸ்பண்ட் கோவும் எப்பயாவது தான் இங்க வந்து ஸ்டே பண்ணுவோம். சில பேருக்குலாம் இந்த மாதிரி லக்ஸரியஸான எஸ்டேட் அவங்க லைஃப்ல ஒரு தடவை பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கணும். வேணும்னே ஹீரோயினை டீஸ் பண்ணி வேற பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல பட்லரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அந்த சோஷியோட பிரதரும் அவ தான் உண்மையிலேயே மிஸ்ஸஸ் கூங்கிற மாதிரிலாம் அவளுக்கு மரியாதைலாம் கொடுத்து எல்லாரையும் நம்ம வைக்க பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் அந்த பட்லர் பார்த்துட்டு, அம்மா நீங்க யாருன்னு கேட்கும் போது, நான் தான் இந்த இடத்தோடைய பட்லர், ரொம்ப வருஷமா இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மிஸ்டர் கோவுக்கு நான் நல்ல விசுவாசம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தாலே தெரியுது உங்க விசுவாசத்தை. இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஷேமா இல்லையான்னு கேட்கும் போது, எவ்வளவு தைரியம் தான் எங்க மேடமோட இடத்துல இருந்து இவ்வளவு திமிரா பேசிட்டு இருப்பேன்னு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ள சொல்றாரு. அங்க இருக்கிற செக்யூரிட்டியும் ஹீரோயினையும் வெளியில போக சொல்லிட்டு இருக்கா. அப்ப கூட ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க உண்மை என்னன்னு தெரியாம எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மை என்ன தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு எச்சரிச்சிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு முன்னாடி ஹீரோயினுடைய பையன் இவங்களை கவனிக்காமலே எங்கிட்ட அங்கிட்டமா விளையாடிட்டு இருக்கான். அப்போ அவனை பார்த்து அந்த எம்ப்ளாய் பண்ணல ஒருத்தி, மேடம் இது உங்களுடைய குழந்தையா, ரொம்பவே கியூட்டா இருக்கான்னு சொல்லும் போது இந்த சோஷியும், சேச்சா அது என்னுடைய குழந்தைலாம் கிடையாது, மேபி இங்க வேலை பார்க்குற யாராவது வேலைக்காரங்களுடைய பையனா இருக்குன்னு சொல்லிடுறா. அதை கேட்ட அந்த எம்ப்ளாய் பொண்ணும், இவ்வளவு நேரம் அந்த குழந்தை கியூட்டா இருக்குன்னு சொன்னவா அந்த சோஷி தன்னுடைய குழந்தை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு திமிர பாத்தீங்களா அந்த பையனுக்கு, ஒரு ஓனர் லேடி வராங்கன்னு கூட பார்க்காம இங்கிட்ட அங்கிட்டமா விளையாடிட்டு இருக்கா. இந்த மாதிரி சர்வன்டோடைய பசங்களுக்கு மேனஸ்னா என்னன்னு தெரியாது, இரு நான் போய் கத்துத்தரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்ட போறா. குழந்தை கிட்ட போயிட்டு அந்த பையனுடைய வழியை மறைச்சு, டேய் யாருடைய பையன்டா நீ, இந்த இடத்துடைய ஓனர் லேடி வராங்கன்னு கூட பார்க்காம வருஷத்துக்கு அங்கேயும் இங்கேயுமா விளையாடிட்டு இருக்க, இதுதான் உன் பேரண்ட்ஸ் உனக்கு கத்து கொடுத்தாங்கன்னு குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த பச்சை பிள்ளைகிட்ட போய் கத்திட்டு இருக்கா. அதுக்கு அந்த குட்டி பையனை சும்மா இல்லாம, ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இது முதல்ல எங்களுடைய வீடு, எங்க அப்பா மட்டும் வந்தாருன்னா உங்களை சும்மா விட மாட்டான்னு சொல்லவும், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கா, தைரியம் தான் உங்க அப்பா வர சொல்றான்னு அந்த குழந்தை கையை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த குட்டி பையனை அவங்க அம்மா பார்த்தா, அம்மா அம்மான்னு சொல்லி கத்தவும் எங்க ஹீரோயின் வரலான்னு பார்த்தாலும் அவளுங்க ஹீரோயினை விடவே மாட்டேங்கிறாளுங்க. உடனே ஹீரோயின் அதுங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து அந்த குழந்தையோட கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி விட்டுட்டு நேரா அவகிட்ட போயிட்டு, எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய குழந்தைய நீ புள்ளி பண்ணிருப்போன்னு அவளை செவிலே ஒன்று வைக்கிறாங்க. உடனே இந்த சூஷியும், போதும் நிறுத்துறியா, உனக்கு 3 நிமிஷம் டைம் தரேன், நீயும் இந்த டேஷ் குழந்தையும் இங்க எந்த கிளம்புங்கன்னு சொல்லும் போது, யாருடைய குழந்தைய பார்த்து டேஷ் குழந்தைன்னு சொல்றேன், உன்னை வார்ன் பண்றேன், இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோன்னு ஹீரோயின் சொல்லவும், உடனே இந்த சூஷி அங்க இருந்த பட்லரை கூப்பிட்டு, எதுக்கு இன்னமும் வெயிட் பண்றீங்க, இவளையும் இவ குழந்தைய பிடிச்சி வெளியில தள்ளுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறா. அதை கேட்ட செக்யூரிட்டியா உங்களை பிடிக்கலான்ட்டு போகும்போது குழந்தை பயந்து போய் அங்க ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த எம்ப்ளாய் பண்ண அந்த குழந்தைய பிடிச்சி, ஏன்டா அவங்க அம்மா என்ன அடிப்பா, அவ்வளோ அசால்ட்டா நீ தப்பிச்சு போலான்னு பாக்குறியான்னு சொல்லி குழந்தை கையை பிடிக்கவோ அவ கையை பிடிச்சு நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சுட்டு ஓடி போகும்போது ஆப்போசிட்ல வந்து அவங்க அப்பா மேல அடிச்சிடறான். அவங்க அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஹாப்பியாவே இருக்கு. பாருங்கப்பா அவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவையும் என்னையும் புள்ளி பண்றாங்கன்னு சொல்லும்போது அதை கேட்கவும் இதுங்களுக்கு செம்மையா பயம் வருது. அப்போ அந்த பையன் உண்மையிலேயே பாஸோடைய பையன் தானே சொல்லி முழிச்சிட்டு இருக்க. இங்க ஹீரோவும் தன்னுடைய பையனை தூக்கிக்கிட்டு இந்த கோ பெல்ஜனுடைய பையன் மேல கையை வைக்க யாருக்கு தைரியம் இருக்குன்னு கேக்குறாரு. அப்போ ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறாங்களா. அதை பார்த்தா இந்த எம்ப்ளாய் பொண்ணும், நீங்க தானே பாஸோடைய வைஃப்னு எங்க கிட்ட சொன்னீங்க, ஆனா அவ என்னன்னா அவர் பக்கத்துல போய் நிக்கிறாளேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. என்ன என்னுடைய வைஃபை இவரான்னு சொல்லி ஹீரோ கேட்க உடனே இந்த சூஷியோ, ஐயோ பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, உங்க வைஃப்னு சொல்றதுக்குலாம் எனக்கு எங்க இருக்கு தைரியம், இந்த எம்ப்ளாய்ஸ் தான் நான் தான் உங்க வைஃப்னு அவங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு அப்படியே தூக்கி பழி அவங்க 2 பேர் மேலே போட்டுறா. அடி பாவி இவ என்னடா இப்படி கொத்துறாளேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் குழந்தைய இறக்கி விட்டுட்டு, என்ன அவங்க சொல்றது உண்மையான அதட்டி கேட்கிறாரு. எங்க ஹீரோயினோ ஹீரோ கிட்ட அவ சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறாங்க. மாட்டினா ஃபர்ஸ்ட் நம்ம தான் மாட்டோன்னு பட்லர் ஓடி வந்து ஹீரோ முன்னாடி டேட் பண்ணி, என்ன மன்னிச்சிட்டுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னு ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் சாரி கேட்டுட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் அந்த சூஷி பக்கம் ஜால் அடிச்ச அந்த எம்ப்ளாய் பொண்ணு இப்போ ஹீரோயின் தான் பாஸோட வைஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து, மேடம் இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடாதீங்க, இப்பவே உங்களை வேலையை விட்டு தூக்குங்கன்னு ஹீரோயின் பக்கம் பேசிட்டு இருக்கா. ஐயோ மேடம் அந்த முதல்ல எதுவும் பண்ணிடாதீங்க, என் பேரண்ட்ஸை நான் தான் பாத்துக்கணும், இந்த வேலை மட்டும் எங்களுக்கு இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும், ஆனா நீ மட்டும் தானே மன்னிப்பு கேட்கிற, உன் சிஸ்டர் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காளேன்னு சொல்லும் போது, அடியே சூஷி ஒழுங்கா வந்து நீலன் பண்ணி மன்னிப்பு கேளு, அப்படி இல்லைன்னா அப்பா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இவளுக்கும் வேற வழியே இல்லாம அவங்க முன்னாடி நீலன் பண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க நான் தான் மிஸ்ஸஸ் கூன்னு போய் சொல்லிட்டேன், நான் பண்ணது தப்புதான் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. உடனே இந்த எம்ப்ளாய் பொண்ணு ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு தெரியும் மேடம், ஆரம்பத்துல உங்களை பார்க்கும் போதே உங்க முகத்துல ஒரு ஒளிவட்ட தெரிஞ்சுது, அப்பவே நினைச்சேன் நீங்க தான் கண்டிப்பா மிஸ்ஸஸ் கூவா இருப்பீங்கன்னு, ஆனா இந்த சூஷி தான் தேவையில்லாம எதையோ சொல்லி உங்களை தப்பா புரிஞ்சுக்க வச்சுட்டா, இதுல எங்க தப்ப எதுவும் இல்ல, நீங்க எதுவும் எங்களை தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு மாறி மாறி 2 பேரும் ஹீரோயின் கையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காளுங்க. இதெல்லாம் பார்க்கவும் இந்த சூஷிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஹீரோயினியா பயங்கர வெஞ்சன்ஸோட பார்த்துட்டு இருக்கா. தென் மறுநாள் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இந்த சூஷி அந்த ஆஃபீஸ்ல யாருமே மதிக்காம போகவும் அவளுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹீரோயின் தானே, அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்போ லீங்கிற பர்சன் கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிசினஸ் டீல் இருக்கும் போல. ஸோ இவ்வளோ கால் அட்டன் பண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் லீ, உங்களுக்காக இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணை உங்க பெட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு டீல் பேசுறா. ஆக்சுவலி இவன் மென்ஷன் பண்ணது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினே தான். இவளுடைய அடுத்த டார்கெட்டே எப்படியாவது ஹீரோ முன்னாடி ஹீரோயின் கெட்டவங்கிறத ப்ரூவ் பண்ண
பண்ணி ஹீரோடைய லைஃபை விட்டு ஹீரோனை துரத்தி விடுங்கடா. ஸோ அதுக்காக தான் ஒரு பெரிய பிளானை போட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோனி தான் காமிக்கிறாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எம்ப்ளாயி பொண்ணு ஹீரோனிக்காக காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறா. அந்த காஃபி அவங்களும் எடுத்து குடிக்கிறாங்க. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு மயக்க வர மாதிரி ஆகுது. அப்படியே அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த டேபிளே சாஞ்சிட்டாங்க. அதை இந்த சூழ்ச்சியை வந்து பார்க்குறா. நெக்ஸ்ட் கண்விழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு ஹோட்டல் ரூம்ல ஒரு பெட்ல தான் படுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த சூழ்ச்சி டீல் பேசுனா அந்த லேங்கிற பர்சன் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. உடனே ஹீரோயின் அவன் செவ்வலே ஒன்று வச்சு யாரா நீ உனக்கு என்னடா வேணும்னு கேட்கும்போது சூழ்ச்சி தான் எனக்காக ஒன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான்னு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஸோ ஹீரோயினும் தன்னை காப்பாத்திக்க அவனை எட்டி ஒரே வதையா வதிச்சு தள்ளிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவருடைய அசிஸ்டன்ட் சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு வர சொல்லிருப்பாரு போல. அந்த அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினுடைய கேபினை போய் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து சாரி சார் அங்க மேடம் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போனதா ஹீரோயின் சொல்லிட்டு போனதா அங்க இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்றாரு. அங்க ஆல்ரெடி அந்த சூஷி தான் அந்த மாதிரி சொல்லிருப்பா. எங்க ஹீரோவுக்கும் ஒரே டவுட்டா இருக்கு, என்கிட்ட சொல்லாமா எதுக்காக ஹோட்டல் ரூமுக்கு போக போறான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஹீரோனை தேடிதான் ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த ஹீரோயினி கிட்ட தப்பா இருந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. நீ என்ன கத்துனாலும் உனக்கு ஹெல்ப் பண்ண இங்க யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போகும்போது கரெக்டா அங்க ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் டோரை உதச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க. ஆக்சுவலி இந்த லீக்கு ஹீரோயின் ஹீரோடைய வைஃப்ங்கிறது தெரியாது. மிஸ்டர் கு நீங்க எங்க இந்த பக்கம்னு சொல்லிட்டு பக்கத்துல போகும்போது அவன் மூஞ்சில ஒரே குத்து. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வைஃப் மேலே கையை வச்சுட்டு கொஞ்சம் கூட நர்வஸே இல்லாம என் பக்கத்துல வருவேன்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவனுக்கு ஹீரோயின் யாருங்கிறதே புரியுது. ஐயோ மிஸ்டர் கு என்னை மன்னிச்சிட்டுங்க, உங்க வைஃப் மேல கையை வைக்கிற அளவுக்குலாம் எனக்கு எந்த தைரியமும் கிடையாது. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இவங்க தான் உங்க வைஃப்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூஷி தான். அவ தான் இவங்களை இங்க அனுப்பி வச்சானா எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இந்த சூஷி இருக்கா இல்லையா அந்த எம்ப்ளாய் பண்ணுங்க ரெண்டு பேர்கிட்டையும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்போ ஹீரோயின் எங்க போயிருக்கா தெரியுமா, பிசினஸ் மேன் லீ கூட ஹோட்டல் ரூம் போயிருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ரூமுக்குள்ள போனதா நானே என் கண்ணால பார்த்துன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. வழக்கம் போல அவ சொல்ற பொய்ய உண்மை நினைச்சேன். இந்த ரெண்டு லூசுங்களும் மிஸ்ஸஸ் கோ இவ்வளவு ஒரு கேவலமான பொண்ணா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பாஸுக்கே துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பவே இந்த விஷயத்தை பத்தி பாஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை பார்த்ததுமே இந்த ரெண்டு எம்ப்ளாயிஸும் எவ்வளவு தைரியம் இருந்தா ஆஃபீஸ் பக்கம் வருவ, நீ பணத்துக்காக பிசினஸ் மேன் லீ கூட ஸ்லீப் பண்ணதா ஆல்ரெடி சூஷி எங்க கிட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினிக்கா பயங்கரமா அந்த சூஷி மேல கோவம் வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்ட் முன்னாடி என் ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ண எனக்கே தெரியாம மயக்க மருந்து கொடுத்து அந்த லீயோட பெட்டுக்கு அனுப்பி வச்சிருப்ப. அப்படி அனுப்பி வச்சது இல்லாம எனக்கு எதிராக இங்க வந்து புரளி பேசிட்டு இருக்கேன்னு அவ செவிலிய ரெண்டு வைக்கிறாங்க. உடனே அந்த எம்ப்ளாயி ரெண்டோ ஹீரோயினி கிட்ட என்ன நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்டுன்னு அவ மேல பழி போடுறியா, ஆல்ரெடி மிஸ்டர் கூக்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவும் வராரு. அங்க ஹீரோவை பார்த்ததுமே இந்த சூஷி ஹீரோ கிட்ட போயிட்டு மிஸ்டர் கோ நீங்க ஏதோ உங்க வைஃபை ப்ளேம் பண்ணாதீங்க, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்கள ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு ரொம்பவே நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆல்ரெடி இவ ரீல் அந்த போச்சுங்கிறத இவளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இவளும் ஓவரா பேசிட்டு இருக்கவும் ஹீரோ அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆல்ரெடி அந்த லேயை நல்லா அடிச்சு துவைச்சு தான் வச்சிருக்காங்க. அவனை அங்க பார்க்கவும் இந்த சூஷிக்கா செம்மையா பயம் வருது. என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்றான்னு சொல்லவும் அவனும் எல்லாரும் முன்னாடியும் அந்த சூஷியை கையை காட்டி இவதான் ஹீரோயினி என்னுடைய பெட்டுக்கு அனுப்பி வச்சானா எல்லா உண்மையை சொல்லிடுறான். உடனே இந்த சூஷி ஹீரோ கிட்ட மிஸ்டர் கோ எனக்கு இவன் யாருனே தெரியாது, இவன் போய் சொல்றான், முன்ன பின்ன இவனை பார்த்தது கூட இல்லைன்னு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கா, போது நிறுத்த, நீ யாருன்னு எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் சொல்லி அந்த சூஷியவும் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு அந்த லீயவும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றாரு. ஸோ அவரு வந்து இவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போக அதோட மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு எம்ப்ளாய் பண்ணுங்க கிட்ட இதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்குமே எங்க வேலை இல்லைன்னு வேலையை விட்டு துரத்தி விட்டுறாரு. போலீஸ் கிட்ட மாட்டி விடாத வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு குடுக்குறேன்னு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடி போயிடறாங்க. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இது ரொம்பவே குட்டி ட்ராமா தான் இருந்தாலும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாவே ஒரு நல்ல ட்ராமாவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.